Hi and welcome to Easy Spoken English Kanchi. So in the series of videos நம்ம phrasal verbs பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம லாஸ்ட் வீடியோல separable phrasal verbs பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல inseparable phrasal verbs பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. நம்ம போன வீடியோவில் இந்த விஷயம் பார்த்துருந்தோம். அதாவது phrasal verb transitive intransitive ரெண்டு டைப்ஸ் இருக்குது. டிரான்சிட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாத, அதாவது இந்த இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாமே இன்செப்பரபிள் தான், பிரிக்க முடியாதது தான். ஸோ பூராமே தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி இது எல்லாமே இன்செப்பரபிள் வேர்ப்ஸ் தான், இதை பிரிக்கவே முடியாது. ஆனால் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸை சிலது பிரிக்க முடியும், சிலது செப்பரபிள், சிலது இன்செப்பரபிள், பிரிக்க முடியாது. பட் எது பிரிக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு ரூல் கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, எப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களால் அதை மிஸ்டேக் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் இருக்கிற அந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸோட லிஸ்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது மூலமாக உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம transitive inseparable phrasal verbs தான் பார்க்க போகிறோம் with examples. Alright, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற phrasal verb is come across something. come across அப்படின்னா ஏதாவது ஒன்றுத்தை எதிர்பாராத விதமாக கடந்து வர்றது, திடீர்னு பார்க்குறது, கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் சொல்லலாம் come across அப்படின்றதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். while cleaning the house I came across a check that I had forgotten to deposit. ஓகே, ஸோ வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்போ நான் டெபாசிட் பண்ண மறந்துருந்த அந்த செக்கை பார்த்தேன். ஓகே, திடீர்னு எனக்கு அது கிடச்சிது, எதிர்பாராத விதமாக அது எனக்கு கிடச்சிது, இப்படி சொல்கிறதுக்கு தான் கேம் அக்ராஸ். கம் அக்ராஸோட பாஸ்ட் ஃபார்ம் இஸ் கேம் அக்ராஸ். ஓகே, த நெக்ஸ்ட் phrasal verb இஸ் கவுண்ட் ஆன் சம்திங் ஆர் சம் ஒன். அப்படின்னா யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி, நம்பி, அவங்க மேலே தான் முழு நம்பிக்கை நம்ம வச்சுருக்கோம் அப்படி சொல்கிறதுக்கு தான் கவுண்ட் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் கவுண்டிங் ஆன் யூ டு சென்ட் மீ த இன்ஃபர்மேஷன் பை த எண்ட் ஆஃப் த டே. ஐ நீட் இட் as soon as possible. ஸோ நீ அந்த இன்ஃபர்மேஷனை இன்னைக்குள்ளே அனுப்புவேன்னு நான் உன்னை முழுசாக நம்பியிருக்கிறேன். ஓகேவா, ஐம் கவுண்டிங் ஆன் யூ அப்படின்னா உன் மேலே தான் முழு நம்பிக்கையும் வச்சுருக்கிறேன், நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை இன்னைக்குள்ளே அனுப்பிடுவேன்னு, எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் தேவைப்படுது, ஸோ நீ நான் அனுப்பிடுவேன்னு முழு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஐம் கவுண்டிங் ஆன் யூ. ஓகே, ஐம் கம்ப்ளீட்லி பிலீவிங் இன் யூ ஆர் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டிங் யூ டு சென்ட் தி இன்ஃபர்மேஷன். ஓகே, ட்ரஸ்ட் ஆர் பிலீவ் அப்படின்றத சினோனிமா எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஒன், get rid of something. get rid of something அப்படின்னா ஏதாவது ஒன்றிலிருந்து விடுபட, அதை ஒழித்து கட்ட, அதை அந்த இடத்துல இருந்து நீக்கிறது சிம்பிளி, அதுதான் get rid of something அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். we decided to get rid of the old furniture and buy new ones for the living room. ஸோ எங்கள் லிவிங் ரூமுக்கு பழசெல்லாம் எடுத்துகிட்டு புது ஃபர்னிச்சர் வாங்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். பழசெல்லாம் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு, இல்லை பழசெல்லாம் ஒழித்து கட்டிட்டு, பழசெல்லாம் விட்டுட்டு புதுசு வாங்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், புட் அப் வித் சம் ஒன் ஆர் சம்திங். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லை யாராவது ஒருத்தரை ரொம்ப நாளாக தாங்கிக்கிறது, அவங்க செய்கிறதெல்லாம் பொறுத்துக்கிறது. ஸோ ஒரு சூழ்நிலையை ரொம்ப நாளாக தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது தான் புட் அப் வித் அப்படின்னு சொல்லுவோம். டு டாலரேட், டு என்டியோர் அப்படின்லாம் சொல்லலாம். ஐ டோன்ட் நோ ஹவு ஷீ புட்ஸ் அப் வித் ஹர் பாஸஸ் பிஹேவியர், ஹீஸ் ரியலி அனாயிங். பாஸ் சரியான அனாயிங் பர்சன், ரொம்ப எரிச்சல் பிடிச்சவன் அவன், எப்படி தான் அவள் தாங்கிக்கிறாளோ தெரியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹவு ஷீ புட்ஸ் அப் வித் திஸ். ஸோ புட்ஸ் அப் வித் சம்திங், சம்திங்ன்ற இடத்துல இங்கே ஹர் பாஸஸ் பிஹேவியர் அப்படின்னு இருக்குது. கரெக்ட். ஸோ ஷீன் இருக்கிறதுனால புட்ஸ் அப் அப்படின்னு போடுறோம், வேர்ப் கூட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன், ரன் அவுட் ஆஃப் சம்திங். ஸோ இதில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இட்ஸ் பிகம் அ வெரி காமன் phrasal verb. அதாவது ஏதாவது ஒன்று காலி ஆகிடுறது, தீந்து போயிடுறது, அதுக்கு தான் நம்ம ரன் அவுட் ஆஃப் சம்திங் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I had to go out to store as we ran out of milk this morning. இன்னைக்கு காலைல பால் தீர்ந்து போயிட்டதுனால நான் வெளியே கடைக்கு போக வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ran out of milk, ran out of something, பால் தீர்ந்து போனது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் ran out of milk அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன், get over something or someone sometimes. ஸோ பொதுவாக someoneன்னு சொல்லும் போது யாராவது ஒருத்தவங்களோட மெமரிஸ்லேருந்து, அவங்களோட நினைவுலேருந்து அவங்களே நினச்சிட்டு இருக்காமல் அவங்கலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்கிறது தான் get over someone யூஸ் பண்ணுவோம். கெட் ஓவர் சம்திங்னா ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மீண்டு வர்றது, அந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருக்காம. பொதுவாக இது கஷ்டமான சோகமான விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பொதுவாக நீங்கள் இங்கிலீஷ் டிவி ஷோஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா கெட் ஓவர் ஹிம், கெட் ஓவர் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன்லேருந்து வெளியே வா, அடுத்து மூவ் ஆன் ஆகு, அடுத்ததுக்கு போ அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ பாருங்கள், இட் டுக் ஹர் a while to get over the fact that she had lost her pet.
ஸோ அவளோட பெட் அவளை விட்டு போயிடுச்சுன்றத அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அவளுக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்கிச்சு அவளோட பெட் அவளை விட்டு போயிடுச்சு, இறந்து போயிடுச்சுன்ற விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லுக் ஆஃப்டர் சம்திங் ஆர் சம் ஒன். ஸோ லுக் ஆஃப்டர்னால் நல்லாவே தெரியும் இல்லையா, டு டேக் கேர் ஆஃப் சம்திங் ஆர் சம் ஒன். ஒருத்தவங்கள இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துக்கிறது அப்படின்றத சொல்லுவோம். ஐ கான்ட் கோ அவுட் டுநைட் பிகாஸ் ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் மை சிஸ்டர்ஸ் சில்ட்ரன். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய சிஸ்டரோட பசங்க அக்காவோட பசங்களை பார்த்துக்கணும், அதனால் என்னால் இன்றைக்கி வெளியே போக முடியாது, இன்றைக்கி நைட் என்னால் வெளியே போக முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் மை சிஸ்டர்ஸ் சில்ட்ரன், இட்ஸ் அ டெஃபினட் பிளான். அதனால் இங்கே கண்டினியூஸ் டென்ஸ் ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இல்லைனா ஐ ஷுட் லுக் ஆஃப்டர் மை சிஸ்டர்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் பார்த்துக்கணும், அதனால் என்னால் போக முடியாது. ஸோ டெஃபினட் பிளான், நான் பார்த்துக்கிறேன், நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், ஸோ டெஃபினட்டாக நான் போகிறேன் பண்ணுறதுனால கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது ப்ரெசென்ட் டென்சஸை எப்படி ஃப்யூச்சர் கான்டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ரன் இன்டு சம் ஒன். ஸோ யாராவது ஒருத்தரை எதிர்பாராத விதமாக மீட் பண்ணுறது, மீட் சம் ஒன் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம், மீட் சம் ஒன் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ரேன் இன்டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அட் தி சூப்பர் மார்க்கெட் அண்ட் இட் வாஸ் an amazing surprise. ஐ met my friend unexpectedly at the சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட சாய்ஸ், எப்படி வேணால் பண்ணலாம். பட் யாராச்சும் யூஸ் பண்ணும்போது அது என்ன கான்டெக்ஸ்ட்டில் இருக்குன்னே நம்மளுக்கு புரியாது. இப்போ ரன் இன்டு சம் ஒன் இல்லை ரேன் இன்டு சம் ஒன்னா அவங்க மேலே ஓடிட்டேன்னு அர்த்தம், நம்ம லிட்டரலி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதான் அர்த்தமாயிரும் இல்லையா. பட் ரன் இன்டு அப்படின்னா ஒருத்தவங்களை அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பொதுவாக நமக்கு இந்த மாதிரி தான் தேவைப்படும். நம்ம யூஸ் பண்ணுறவோ இல்லையோ, யூஸ் பண்ணியிருக்கிற கான்டெக்ஸ்ட்டில் அது வந்திருக்கிற கான்டெக்ஸ்டோட மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காச்சும் டெஃபினட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் லுக் ஃபார் சம்திங். ஸோ லுக் ஃபார் சம் ஒன் ஆர் சம்திங், சம் ஒன்னும் யூஸ் பண்ணலாம். யாரையாவது ஒருத்தரை இல்லை ஒன்று தேடுறது, சர்ச்ன்ற வேர்டை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரேசல் வேர்ப் லுக் ஃபார். பாருங்கள், when you called me last night I was looking for my keys that I had misplaced somewhere. ஸோ எங்கேயோ வச்சுட்டேன் நான் சாவியை, அதை தான் தேடிட்டு இருந்தேன். நீ எனக்கு நேற்று நைட்டு நீ எனக்கு கால் பண்ணப்போ சாவியை எங்கேயோ வச்சுட்டேன், அதை தேடிக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மை கீஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் ஃபார் சம் ஒன், அதாவது சப்ஸ்டிடியூட். இப்போ யாராவது ஒருத்தவங்க இப்போ உங்கள் பாஸ் இருக்காங்க, மீட்டிங்க்கு வரல, ஸோ எனக்கு பதிலாக நீ ஃபில் இன் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாரு. நான் பண்ணுற வேலையை நீ பண்ணு, எனக்கு பதிலாக எனக்கு மாற்றாக நீ இன்னைக்கு செயல்படு அப்படின்றது தான் அர்த்தம். த மேனேஜர் இஸ் ட்ராவலிங் ஸோ ஐ எம் ஃபில்லிங் இன் ஃபார் ஹெம். ஃபில் இன் ஃபார் ரெண்டுமே யூஸ் பண்ண, இன் ஃபார், ஃபில்லிங் இன் ஃபார் ஹெம் அட் த மீட்டிங். மேனேஜர் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாரு, ஸோ அதனால் அவருக்கு பதிலாக நான் தான் அவரோட வேலையை செய்ய போகிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஃபில்லிங் இன் ஃபார் சம் ஒன், ஃபில்லிங் இன் ஃபார் ஹெம். ஓகே, ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. இந்த வீடியோவில் சேட்லி எக்ஸசைஸ் கிடையாது, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். Thank you so much once again. I'll see you all in the next video. Till then, take care and bye.